நம்ம பூமாதேவிக்கு சுமாரா எத்தனை வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம நினைக்கிறத விட அதிகங்க. லாஜிக்கலா பூமியோட வயசை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல நூறு வருஷங்களா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பல விஞ்ஞானிகள் முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா லேட்டஸ்டா ஒரு நம்பகமான மெத்தட கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, பாறையை பார்த்து கண்டுபிடிக்கிறது. பாறையை பார்த்துனா அதுல டேட் எழுதி ஒட்டி இருக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. அது எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாறையில 1 கோடி கார்பன் 14 அணுக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கார்பன் 14 ஸ்டேபிளா இருக்காது, நைட்ரஜனா மாறும். எப்படி மாறும் அப்படின்னா, அந்த பாறையில இருக்கிற 1 கோடி கார்பன் 14 அணுக்கள் 50 லட்சமா மாற, அதாவது அப்படியே பாதி நைட்ரஜனா மாற கிட்டத்தட்ட 5730 வருடங்கள் ஆகும். இதுக்கு பேர் தான் ஹாஃப் லைஃப் பீரியட்னு சொல்லுவாங்க. இப்படி மீதம் இருக்கிற கார்பனை வச்சு அந்த பொருளோட வயசு என்னங்கறத கணிப்பாங்க. ஆனா இதை வச்சு 50000 வருடம் பழமையான பொருட்களோட வயசை தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனா பூமியோட வயசை பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான வருஷம் வரும். இதனால கார்பன் மீதி எவ்வளவு இருக்குன்னு பார்க்கிறதுக்கு பதிலா யுரேனியம் 235 போன்ற பொருட்களை தான் செக் பண்ணுவாங்க. ஏன்னா இதோட ஹாஃப் லைஃப் பீரியட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70.4 கோடி வருடங்கள். இந்த முறையை பயன்படுத்தி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச பூமியோட தோராயமான வயது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450 கோடி வருடங்களா.